மகாராஜா வக்ராசுரனுக்கு இந்த கப்பட்டியின் வணக்கங்கள். ஒசூர், என்ன என்ன சதி இது? நீங்க நேரா போறதுக்கு பதிலா ஏன் கோணலா போறீங்க? சதுரங்க விளையாட்டுல இருக்கிற வேடிக்கை இதுதான் கப்டி. விரோதிங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் அவன் புத்திசாலித்தனத்தை விட 4 மடங்கு நம்ம திட்டங்கள் ஏடா கூடமா இருக்கணும். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சதுரங்க விளையாட்டு விளையாட போறேன். ரொம்ப கடினமானது, ரொம்ப பெரிய புத்திசாலியோட. இந்த மாதிரிலாம் ஒரு எதிரியால தான் செய்ய முடியும் ஒசூர். அவன் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட புத்திசாலித்தனத்தை வச்சு உங்களை வீழ்த்துனா. சீக்கிரம் வா, நான் ஹனுமானுடைய ஸ்டாச்சுவை பார்க்கணும். இந்த ஸ்டாச்சு ரொம்ப பழசு. இதை யார் எப்ப செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப இது வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாவும் டிக்ளேர் ஆயிடுச்சு. யோசிச்சு பாரு, மிர்ச்சி நகரத்துல இருந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. லட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா போலாம். அட ஒரு நிமிஷம் இரு பப்ளி. உன்னோட ஹெரிடேஜ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி காம்பினேஷனை கேட்டதும் எனக்கு லைட்டா பசி எடுத்துருச்சுப்பா. கொஞ்ச நேரம் என்ன சாப்பிட விடு. ஊரை காக்கும் என்னாச்சு லட்டு? என்ன பிரச்சனை? ஆபத்தெல்லாம் எதுவும் இல்ல லிட்டில் சிங்கம். நான் கத்துனதுக்கு எதுக்குன்னா, நடந்து வரும்போது கால் தடிக்கி சாப்பாடு கீழே போட்டுட்டேன். அதை நீங்க கரெக்டா காப்பாத்தி கபக்குன்னு வாயில போட்டுட்டீங்களே. பரவாயில்ல, சாப்பிட்டு போங்க. ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குதே. ஞாபகம் வந்துச்சு, பாட்டி எமர்ஜென்சிக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புனாங்களே. எங்க போச்சு என்னோட எக்ஸ்ட்ரா சாப்பாடு? காணுமே. ஏச்சிக்கி அடடடடா சிக்கி, என் பசியோட நிலைமை புரியாம என்கிட்ட இப்படி விளையாடாத ப்ளீஸ் சிக்கி. அதை திருப்பி கொடுத்துரு. சிக்கி இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கா போல இருக்கே. சூப்பர் சார், உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. எல்லாருடைய மனசையும் திருடிட்டீங்க. இந்த லிட்டில் சிங்கம்க்கு உலகத்திலேயே 2 விஷயம் மட்டும் தான் பிடிக்காது. ஒன்னு ஃபுட் வேஸ்ட், இன்னொன்னு வழி முழுக்க குப்பையா இருந்தா. லிட்டில் சிங்கம் காப்பாத்துங்க, இந்த பூமி ஆடுது. அடடா, பூகம்பம் வந்துருச்சு போல இருக்கே. ஓடுங்கப்பா, ஓடுங்க ஓடுங்க. புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து சீக்கிரம் போயிடுங்க. யாரும் பயப்படாதீங்க, நில்லுங்க, சொல்றதை கேளுங்க. ஹனுமானோட இந்த சிலை இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல எந்த பூகம்பமும் வராது, வேற எதுவும் நடக்காது. அதோட எந்த கெட்ட சக்திகளாலையும் உள்ளேயே நுழைய முடியாது. அட, இவன் யாரா கோமாளி? Thank you, Little Singam. கிடைக்க உங்க யாருக்கிட்ட சும்மா விட மாட்டேன். உங்க கடைசி நிமிஷத்தை எண்ண ஆரம்பிங்க. கப்டி தாக்குனா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. குழந்தைகளா கைய தட்டுங்க. நீ கப்பியோ இல்ல சட்டியோ உன்னை ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ. என்ன தைரியம் அவங்கள அப்படி பண்ணுவேன்? இந்தா பாத்தீங்களா, நான் முன்னாடியே சொன்னல குப்பையை நாம எங்க போடணும்னு. அத டஸ்ட்பின்ல தான் போடணும். இன்ஸ்பெக்டர் காவியாவே அடிப்பியோ? இப்ப இந்த கராத்தேக்கு பதில் சொல்லுடா. ஹயா ஹயா ஹயா. ஐயோ கடவுள்,
அட 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 இது எவ்வளவோ சாஃப்டா இருக்கு. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். லிட்டில் சிங்கம் காப்பாத்து. இங்க இந்தா. ரொம்ப நன்றி லிட்டில் சிங்கம். பசங்களா, நான் தான் சொன்னேன்ல, கைய தட்டுனா தட்ட மாட்டேன்னுட்டீங்க. அனுபவிங்க. லட்டு, பப்ளி. லிட்டில் சிங்கம் எங்க அந்த சிங்கம்? இப்போ உங்க லிட்டில் சிங்கம் பூனையை விட கேவலமா ஆயிட்டானே. நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கு. அப்படியா? அப்ப என் புத்திசாலித்தனத்துக்கு கை தட்ட மாட்டியா? கை தட்டு. தட்டுற, கண்டிப்பா கைய தட்டுற. ஆனா உன்னை தூசி தட்டின பிறகு இப்போ நான் அந்த சிலைக்கிட்ட போறத நீ எப்படி தடுக்கிறன்னு நானும் பாக்குறேன். அப்படியா? இதான் விஷயமா? சேலஞ்ச் அக்செப்டட். உன்னால முடிஞ்சாப்பா. நீ என்ன நினைச்ச? உங்கள மாதிரி தம்மா தொண்டு பசங்க கிட்ட இருந்து இந்த சிலையை காப்பாத்துவா? ஓ, அட, நான் உங்க எல்லாரையும் என் நண்பன் கிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? லிட்டில் சிங்கம், நீ என்னோட உண்மையான நண்பன். நீ சண்டை போடுறத மேல இருந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா நீ மட்டும் தனியா ஜாலியா இருப்பியோன்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் நடக்குமா லிட்டில் ஹனுமான்? நீங்க தான் என்னுடைய குரு. குருவோட தரிசனம் கிடைக்காம எப்படி நான் இந்த சண்டையை முடிப்பேன்? உங்களுக்காக தான் காத்திருந்தேன். வாங்க. அப்ப சரி, முதல்ல வா. இந்த அசுரர்களுக்கு நம்ம பேசுறத கேட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம். சரி வாங்க. இவங்க எல்லாரோட கதையையும் சீக்கிரமா நம்ம முடிச்சு அனுப்புவோம். பாருடா, அதுக்குள்ள இவ்ளோ ஆழமான நட்பா? என்ன கட்டி பிடிக்கதான் வந்துட்டு இருக்கியா? கப்டி, இப்ப உங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாமா? ஒரு கரடி ஆடி இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இப்போ உன்னை நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு பாரு செல்லம். அண்ணன் சொன்னது கரெக்ட் தான்ப்பா. அவருக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே தான் பண்ணி காமிச்சாரு. இத பார்த்தா கரடி மாதிரி தெரியல, வேற என்னவோ மாதிரி இருக்கு. என்னை எப்படி ஆட்டி படைச்சதுக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என் முதலாளி உங்களை விட மாட்டாரு. மகளா, டேய் வந்துருங்கடா. அட, எங்க இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? ஒரு கிளாஸ் சர்பத் குடிச்சிட்டு போங்களேப்பா.
எங்களுக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும் லிட்டில் ஹனுமான். சிலை கிட்ட போக விடாம நாம அவங்கள தடுத்துட்டோம். ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல, அவங்களுக்கு இந்த சிலை கிட்ட இருந்து என்ன வேணும்? அவங்க வந்தது இந்த சிலைக்காக இல்ல, இதுல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு விலை மதிப்பான பொருளை பத்தினது. அது என்ன லிட்டில் ஹனுமான்? சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். பார்க்கடலை கடையும் போது ஒரு அசுர அமிர்தத்தோட கலசத்தை திருடிட்டான். அப்போ தேவர்கள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சு அந்த அமிர்த கலசத்தை மறுபடியும் பாதுகாப்பா எடுத்து வச்சுட்டாங்க. அமிர்தமா? அதாவது யாரெல்லாம் அந்த கலசத்துல இருக்க அமிர்தத்தை குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அமரன் ஆயிடுவாங்களா? ஆமா லிட்டில் சிங்கம். அப்படின்னா அவங்கள தோக்கடிக்கிறது கஷ்டமாச்சு. சரியா சொன்ன லிட்டில் சிங்கம். அதனாலதான் அந்த அமிர்த கலசம் தேவலோகத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி யாருக்குமே தெரியாது. அமிர்த கலசத்தை சென்று அடையறதுக்கான வழியை காட்ட 2 வரைபடம் தான் உருவாச்சு. அந்த 2 வரைபடத்தையும் என்னோட சிலைக்கு அடியில தான் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு மிர்ச்சி நகரத்துல, இன்னொன்னு இங்க இருந்து ரொம்ப தூரமா. அங்க அப்ப வெறும் பொம்மைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பொம்மைகளை ஆட்டி படைக்கிற சூத்திரதாரி வேற ஒருத்தர். அவருக்கு தான் அந்த அமிர்த கலசத்தை அடையறதுக்கான வரைபடம் தேவைப்பட்டுச்சு. சரி, அது யாருன்னு சொல்லுங்க. சரியான நேரம் வரும்போது உனக்கே தானா தெரிஞ்சிடும். இப்போ நாம அடுத்த வரைபடத்தோட பாதுகாப்புக்கு போயாகணும். கண்டிப்பா இந்த அசுரர்கள் இப்ப அங்கதான் போயிருப்பாங்க. நான் தயாரா இருக்கேன். ஆனா திரும்பவும் அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா? காவியாவும் கராத்தையும் இருக்காங்கல்ல. நீங்க 2 பேரும் நான் போட்ட இந்த பாதுகாப்பு கோட்டை தாண்டாத வரைக்கும் யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அதோட அந்த வரைபடத்தையும் எடுக்க முடியாது. அப்படியே யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா நான் அவங்கள பலஹாரனா அரைஞ்சிருவேன். போலாமா? போலாம். ஆனா எங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் மேல நம்பிக்கவே. அதெல்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கு. நீ இல்லாம லிட்டில் சிங்கம் முழுமை அடைய மாட்டான் சிக்கி. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பயணம் அவ்வளவு சுலபமானது இல்ல. நாம வடதிசையை நோக்கி போகணும். அப்படின்னா என் கேள்விக்கான பதில் அந்த வடக்குல தான் கிடைக்கும்ல ஹனுமான்? லிட்டில் ஹனுமான், நம்ம வடக்கு நோக்கி தானே போனோம். இப்ப எதுக்காக நம்ம மேற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? ஏன்னா நம்ம எதிரி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நம்ம செய்யக்கூடாது. எனக்கு சுத்தமா புரியல. வக்ராசுர ஒரு சரியான ராட்சசன். அவன் வரைபடத்தை திருட முதல் இடத்தை தாக்குனா. ஆனா அவனால அங்க ஜெயிக்க முடியல. அதனால 2வது வரைபடம் அது எங்க இருக்கோ அதை பாதுகாக்க நம்ம உடனே போவோம்னு அவன் கணிச்சிருப்பான். ஆனா நாம அதை செய்ய மாட்டோம். சரி, நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் ஹனுமான்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிப்போம். அதுக்கப்புறம் வக்ராசுரனோட செல்லமான ராட்சசர்களை அழிப்போம். அப்பதான் நம்ம வக்ராசுரனை எதிர்கொள்ளும் போது இந்த கொசு தொல்லைங்கெல்லாம் நமக்கு இல்லாம இருக்கும். பாலைவனத்தோட இந்த பகுதி கூர்னிங்கிற ஒரு ராட்சசனுக்கு சொந்தம். வக்ராசுரனோட எடுபடிகள்ல இவனும் ஒருத்தன். எனக்கு என்னமோ நாம இங்க வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா, அவனை போய் உண்டலன்னு பண்ணுவோம். அந்த செவத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம லட்சியத்தை சென்றடைய நம்ம எல்லாரும் 3 இடத்துல இறங்கி 3 சவாலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு தோணுது. ஆனா இங்க தூரத்துல எதுவுமே தெரியலையேப்பா. அங்க பாரு, சூறாவளி. அதுதான் நமக்கு முதல் சவால். அதை நம்ம தோக்கடிச்சாகணும். நீ தயாரா லிட்டில் சிங்கம்? எப்பையில இருந்து தயார் தான். சிக்கி, பாத்து. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. லிட்டில் ஹனுமான், நீங்க என்ன ஜாலியா படுத்துட்டு இருக்கீங்க? அசுரனே நம்ம கண்ணுல தெரியலன்னா எப்படி அவன் கூட சண்டை போடுறது? சண்டை போடுறதுக்கு கண்ணு மட்டும் தான் தேவைன்னு யாரு சொன்னது?
நான் ஒண்ணு சொன்னா இவர் எதுக்காக வேற எதையோ சொல்லிட்டு போறாரு? ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில்சிங்கா. எதிரிகள் படையுடன் வந்தாலே எதிர்த்து நிற்பான் லிட்டில்சிங்கா. ரொம்ப பிரமாதம் லிட்டில் சிங்கம், ரொம்ப பிரமாதம். எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்ததுதான் லிட்டில் ஹனுமான். இதெல்லாம் வெறும் முதல் பாடம் தான். இன்னும் 2 சவால் பாக்கி இருக்கு. இப்ப நம்ம யார சந்திக்க போறோமோ அவன் தான் துஷ்யந்த். அவன் ஒரு பயங்கரமான ராட்சசன். ஒரு அழகான வனத்தையே அவன் கெடுத்து வச்சிருக்கான். அவனை அழிக்கிறதுங்கிறது அந்த வக்ராசுரனோட பாதி சக்தியை அழிச்ச மாதிரி. வாங்க போலாம். அடேங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். எவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளவோ ஆபத்தானதும் கூட. சில நேரத்துல நம்மளால ஆபத்தை பார்க்க முடியாது, ஆனா ஆபத்து நம்மள கண்டிப்பா பார்க்கும். எங்க இருந்து தாக்குதல் வந்துச்சோ அங்கதான் ஆபத்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு வீரர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். உன்னோட 2 கண்கள் முன்னாடி மட்டும் இல்ல, 2 மேலையும் கீழையும் பின்னாடி கூட இருந்தாகணும். இப்போ நேரம் வந்துருச்சுன்னு என் மேல இருக்க கண்ணு சொல்லிடுச்சு. நேரம் பார்த்து அடிக்க வேண்டியதா. இந்த அசுரம் பார்க்க எப்படி இருக்கான்னு பாருங்க. இவன் பெயர்தான் லிட்டில்சிங்கா. அப்படிதான் தலைவனையும் கிஃப்ட் ராப் பண்ணி பேக் பண்ணியாச்சு. சிக்கிய நம்ம காப்பாத்தணும். பிரமாதம், பிரமாதம். இவங்க எல்லாரையும் நாம ரொம்ப தொல்லை பண்ணிட்டோம் லிட்டில் ஹனுமான். சீக்கிரம் நம்ம அடுத்து எங்க போகணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? போய்கிட்டே இரு லிட்டில் சிங்கம். நம்ம கதையுடைய அடுத்த பாகம் தண்ணியை விட ரொம்ப உயரத்துல இருக்கு. என்ன இப்படி குளிருது? இது வெயில விட ரொம்ப மோசமான குளிரா இருக்கு. என்னோட அன்பான லிட்டில் சிங்கம், உன்னோட சவால் இருக்குல்ல, அது எதிரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம். கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கணும். இப்ப யோசி, இங்க எல்லாம் வெள்ளையா இருக்கும் போது நம்ம எதிரி எந்த நேரத்துல இருப்பான்?
யாரா இவன் இப்படி வரான்? அதுவும் ஒருத்தங்க இல்ல 2 பேரு. லிட்டில் சிங்கம், இவங்க 2 பேரும் குராங்கா அப்புறம் துராங்கா வக்ராசுரனோட விசேஷமான பனி ராட்சசர்கள். ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் விளையாட்டான் லிட்டில் சிங்கம். எதிரிகள் படையுடன் வந்தாலே எதிர்த்து நிற்பான் லிட்டில் சிங்கம். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. பஞ்சாட இவன் விளையாட்டான் லிட்டில் சிங்கம். நீ உண்மையிலேயே மிக சிறந்த வீரன்தான் லிட்டில் சிங்கம். அப்போ 3 சவால்களையும் முடிச்சாச்சா லிட்டில் ஹனுமான்? 3 சவால்களை முடிச்சாச்சு. ஆனா ஆபத்து இன்னும் முழுசா விலகல. அப்படின்னா என்ன நடக்குது? இது கண்டிப்பா வக்ராசுரனோட புது சதியா தான் இருக்கும். சிக்கி, எதுக்கும் பயப்படாத. நீ அங்கேயே இரு. நான் இப்பவே உன்கிட்ட வரேன். சிக்கி, நான் வர இரு. பிரமாதம் லிட்டில் சிங்கம். நீ எப்படி எதிர்த்து போராடின தெரியுமா? லிட்டில் ஹனுமான்,
நீங்க இங்க கூட இருக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையும் பலமும் தானாவே வந்துரும். இப்ப போலாமா லிட்டில் சிங்கம்? நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் வாங்க. நம்ம வந்துட்டோம், அதுவும் எதிரிக்கு முன்னாடியே. இப்ப அந்த வரைபடத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம். வெற்றி அடையறதுக்கு முன்னாடி வெற்றியை கொண்டாடுறது சரியே கிடையாது. என்னுடைய பழைய நண்பன் லிட்டில் ஹனுமான் சரியா தான் சொல்லுறான். நண்பனா? இவர் எப்படி நண்பனானாரு? ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இவங்களோட கதையை முடிச்சிருவேன். முடிக்கலாம், அதையும் செய்யலாம் கப்டி. ஆனா அதுக்கு முன்னாடி நல்ல விளையாடிடுவோம். என்னுடைய பழைய நண்பனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடினவன். இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? வக்ராசுரனுக்கும் எனக்கும் இருக்கிற விரோதம் ரொம்ப பழசு. லிட்டில் சிங்கம், லங்கையில நடந்த எதிர்ப்பப்போ நான் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தேன். இப்ப அதே பாடத்தை உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிற வக்ராசுரா. பாடத்தை கத்துக்க வேண்டியது நான் கிடையாது, நீதான் லிட்டில் ஹனுமான். நீ என்ன நினைச்ச? என்னுடைய 3 சிப்பாய்களை கொண்டுட்டா நீ ஜெயிச்சதா அர்த்தமா? இந்த சதுரங்க விளையாட்டுல நான் எப்பவுமே உன்னை விட ஒரு அடி முன்னாடி இருப்பேன் லிட்டில் ஹனுமான். ஒரு முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இந்த முறை ஒன்ன நான் விட மாட்டேன். உன் கதையை முடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம்டா கப்டி. இப்ப உங்களோட போட்டி லிட்டில் சிங்கமோட மட்டும் இல்ல, அதுவும் இல்லாம உன்னோட போட்டியும் வெறும் கப்டியோட மட்டும் இல்லங்கிறத மறந்துட்டியா? உன்னோட எல்லா விதமான சக்திகளை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் வக்ராசுரா. வயசாக வயசாக உன்னோட ஞாபக சக்திய குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் வக்ராசுரா. நானும் உனக்கு அடிக்கடி பாடம் கத்து கொடுத்துட்டே இருக்கேன், ஆனா நீ அடிக்கடி அதை மறந்து போயிட்டே இருக்கேன். இந்த முறை நீ எனக்கு கத்து கொடுத்த பாடத்தை நான் நல்லாவே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் லிட்டில் ஹனுமான். என்ன தடுக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த விளையாட்டோட விளைவை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு இல்ல 3 வக்ராசுரனா? நான் என் லட்சியத்தை அடையறத இனிமே உன்னால தடுக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன் லிட்டில் சிங்கம், இனிமே என்ன யாராலையும் தடுக்க முடியாது.
லிட்டில் சிங்கம், நீ அந்த வக்கராசுரனை ஒரு வழி பண்ணு. நான் அவன மாதிரியே இருக்க மீதி 2 பேரை பாத்துக்கிறேன். அந்த லிட்டில் சிங்கத்தோட கதையை முடிச்சிடுங்க. தோல்வியை ஒத்துக்கும் வக்ராசுரா. உனக்கு அந்த வரைபடமும் கிடைக்காது, அதோட அந்த அமிர்த கலசமும் கிடைக்காது. தோல்விங்கிற பாடத்தை எனக்கு நீதான் கத்துக்க போறல ஹனுமான். ஏன்னா என் சிப்பாய் கபட்டி நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டா. ஆனா இந்த லிட்டில் சிங்கத்தை நான் வேட்டையாடி ஆகணுமே சார். இப்ப இந்த வக்ர அசுரன் தான். ஆனா அங்க இந்த 3 பேர்ல உண்மையான ஒருத்தன் யாரு? வக்ராசுரா, உண்மையிலேயே உன்னோட சக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இந்த முறை நான் விளையாடின விளையாட்டுல உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு. அங்க இருக்கா உண்மையான வக்ர அசுரன். சபாஷ் லிட்டில் சிங்கம். எப்படி என் காலையும் லேசரை தடுத்தன்னு பாத்தியா? இந்த முறை உன்னை யாரு காப்பாத்துவா? நான் இருக்கிற வரைக்கும் லிட்டில் சிங்கம்க்கு ஒரு சின்ன கீரல கூட உன்னால ஏற்படுத்த முடியாது. லிட்டில் ஹனுமான், நீ ஜெயிச்சிட்டான்னு உனக்கு தோணலாம். அப்படித்தானே? மறுபடியும் சந்திப்போம். அவ்வளவுதான், இந்த வரைபடத்தையும் பாதுகாத்தாச்சு. இப்ப ஆபத்து முழுசா நீங்கிடுச்சு. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க லிட்டில் ஹனுமான்? எனக்கு வக்ராசுரனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் லிட்டில் சிங்கம். அவன் எப்படி இவ்வளவு சுலபமா தோல்வியை ஒத்துக்கிட்டான்? கண்டிப்பா அவன் ஏதோ சதி வேலை பாக்குறான். நாம மிர்ஜி நகரத்துக்கு திரும்ப போயாகணும். கோவியா மேடம், லிட்டில் சிங்கமும் லிட்டில் அனுமானும் வந்துட்டாங்க. ஐயோ சார், இங்க பெரிய குழப்பம் நடந்துருச்சு. நாங்க இங்க அந்த பாதுகாப்பு கோட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். சரி, வரைபடத்தை என்கிட்ட கூட. அது வந்து குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா லட்டு பப்ளியா விட்டு நாங்க உனக்கு வரைபடத்தை கொடுத்துறோம். அப்படி
முதல்ல 2 குழந்தைங்களையும் விடு. முதல்ல எனக்கு வரைபடத்தை கொடு. லட்டு பாப்ளே. ஐயோ, அவன் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அப்படின்னா நாம அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்ப கப்தியும் அவன மாதிரியே இருக்க ஒருத்தனும் இங்க வந்து வரைபடத்தை எடுத்துக்கிட்டு லட்டுவையும் பப்ளியையும் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க நல்லா பிளான் பண்ணி நம்மள அங்க லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா லிட்டில் சிங்கம், வக்ராசுர இந்த பிரம்மாண்டத்திலே சதுரங்க விளையாட்டுல ரொம்ப கில்லாடி. அவன் எப்பவுமே எதிரியை விட 4 அடி முன்னாடி இருப்பான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம அவனை விட 5 அடி முன்னாடி போய் யோசிச்சாகணும். ஆனா என் நண்பர்கள் லிட்டில் ஹனுமான், லட்டு பப்ளியோட கதை என்ன ஆகும்? பொறுமையா இரு லிட்டில் சிங்கம். நான் இருக்கிற வரைக்கும் என்னோட எந்த ஃப்ரெண்டுக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. அந்த லிட்டில் ஹனுமான் இப்ப எந்த சதியில மாட்டிக்கிட்டு எங்க வரான்னு இப்ப அவனுக்கே தெரியல. லிட்டில் சிங்கமும் வக்ராசுரனின் தந்திரங்கள் பார்ட் 2. நம்ம கண்ணிலே மண்ணை தூவிட்டு லட்டையும் பப்ளியும் தூக்கிட்டு போயிட்டானா? வக்ராசுரனை இன்னைக்கு நான் ஒரு கை பாத்துடுறேன். சார், லட்டும் பப்ளியும் அங்க நல்லா இருப்பாங்கல்ல? அட கடவுளே. லட்டுக்கும் பப்ளிக்கும் ஒண்ணு நடக்க நான் விட மாட்டேன். அவங்களை காப்பாத்த இந்த உலகத்தை 2 ஆக்கணும்னால அதுக்கு நான் தயாரா இருக்கேன். லிட்டில் சிங்கம், வக்ராசுரனோட உலகம் இந்த பூமியிலயும் இல்ல, அந்த வானத்திலயும் இல்ல. இப்போ நமக்கு தேவை வேகம் இல்ல, விவேகம் தான். அந்த கோட்டை தாண்டி நீ அந்த பக்கம் போனா ரொம்ப ஆபத்தாயிடும். இங்க பாரு ஹனுமான், லட்டுவும் பப்ளியும் வக்ராசுரோட உலகத்துல மாட்டிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு வீரங்கிற முறையில எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் போய் தான் ஆகணும். இருங்க சார், நாங்களும் உங்க கூட வரோம். சரியா சொன்ன சிக்கி, இங்க லிப்டுக்கான அவசியமே இல்ல. எனக்கு கீழ இருக்க பூமியே மேல போயிட்டு இருக்குல்ல. சார், காப்பாத்துங்க, நான் கீழே விழுந்துருவேன். முன்னெச்சரிக்கை லிட்டில் சிங்கம், நான் முதல் முறை உன்னுடைய மிர்ச்சி நகரத்துக்கு வந்தேன். 2 அழகான சின்ன பரிசு தூக்கிட்டு போனது உண்மைதான். ஆனா நாங்க உனக்காக எதுவுமே வச்சுட்டு வரலன்னா அது நல்லா இருக்காதுல்ல. என்ன சொல்லு? பரிசை கொடுக்கறதுக்காக நான் உன்னை தேடி வரேன் வக்ராசூர். காப்பாத்துங்க. எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஜெய் ஹனுமான். சங்கீதம் எனக்கும் பிடிக்கும். ஆனா என்னோட ஃப்ரெண்டு லிட்டில் கிருஷ்ணாவோட புல்லாங்குழல் இசைதான். லிட்டில் சிங்கம், மறந்துடாத, வக்ராசுரன் விரிச்சிருக்க இந்த வலை அவன் யோசிச்சு செஞ்ச சதி. இந்த சிங்கத்தோட பஞ்ச அட்டாக் எல்லாத்தையுமே அழிச்சிடும். நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன் ஹனுமான். உங்களோட நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். இந்த மனுஷ உலகத்துல நான் உன்னை விட வேற யார நம்ப போறேன்? என்ன நண்பா லிட்டில் சிங்கம், நாம போலாமா? இல்ல சக்கி, நீ எனக்காக காவியா கூடயும் கராத்தே கூடயும் காத்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இரு. லட்டு அப்புறம் பப்ளி மாதிரி உன்னையும் நான் பிரச்சனையில மாட்டி விட விரும்பல. சார், லட்டு பப்ளியோட தான் நீங்க திரும்ப வரணும். அதோட அந்த வக்ராசுரனை சட்னி ஆக்கிட்டு வந்துடணும். லிட்டில் ஹனுமான், இது என்ன காடு? இங்க எதுவுமே தென்படலையே. லிட்டில் சிங்கம், என் கூட வா.
சீக்கிரம் சொல்லுங்க லிட்டில் ஹனுமான், நம்ம வக்ராசுரோட ஊருக்கு எப்படி போறது? இந்த காட்டுல அதுக்கான ஷார்ட்கட் ஏதா இருக்கா? எந்த பக்கம் வர வழி இருக்கோ அங்கதானே திரும்பி போகவும் வழி இருக்கும். அந்த அரக்கர்கள் மிர்ச்சி நகருக்கு வந்தாங்களே, நாமளும் அந்த மாதிரியே வக்ராசுரோட நகரத்துக்கு போகணும். அதாவது பூமிக்கு அடியில இருந்து. அந்த வக்ராசுரன் என்னைக்காவது பெரிய ஆபத்தா திரும்பி வருவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவன் ரொம்ப காலமா அந்த வரைபடத்தை தேடிக்கிட்டு இருக்கான். வக்ராசுரன் ரொம்ப தந்திரக்காரன். எப்போ அவனுக்கு லிட்டில் சிங்கம் என்னோட ரொம்ப நல்ல நண்பன்னு தெரிய வந்துச்சோ, அதோட மிர்ச்சி நகருக்கும் எனக்கு ஒரு ஈடுபாடு தெரிஞ்சதோ, அந்த வரைபடம் கண்டிப்பா இந்த சிலைக்குள்ளதான் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் நேரா அவன் உலகத்துல இருந்து மிர்ச்சி நகருக்கு அந்த வழியையும் கண்டுபிடிச்சான். இப்ப நாமளும் அதே வழியில தான் அவன் உலகத்துக்கு போக போறோம். அவன் உலகத்துக்கு போறதுக்கான வழி இந்த கல்களுக்கு பின்னாடி இருக்கா, இல்ல கல்களுக்கு கீழே இருக்கா? லிட்டில் சிங்கம், வழி இந்த பாறைகளுக்கு பின்னாடியும் இல்ல கீழேயும் இல்ல. இங்க இருக்க ஒரு பாறை வழியாதான் நுழையணும். அதுதான் நுழைவு வாயில். அப்ப வாங்க லிட்டில் ஹனுமான், தெரிஞ்சுக்குவோம் எந்த கல்லு நம்மள அங்க கூட்டிட்டு போகணும். லிட்டில் சிங்கம், இந்த வனத்துல ஒரே ஒரு பாறையால மட்டும்தான் உன்னை அவன் உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். ஆனா எனக்கு என்னமோ வக்ராசுரன் சதி பண்ணிருப்பானோன்னு தோணுது. இந்த கேள்விக்கான பதில நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கண்டுபிடிக்கணும் லிட்டில் சிங்கம். ஆனா பாக்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுல உண்மையான கல்லு எதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதானே புதிரே. நீ அதுக்கு நல்லா யோசிக்கணும் லிட்டில் சிங்கம். சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வழியை கண்டுபிடிக்கலாம். இந்த எபிசோட் முழுக்க இந்த கல்லு கிட்ட தான் நிக்க போறோம் போல இருக்கே. லிட்டில் ஹனுமான், இந்த புதிரை கண்டுபிடிக்க நம்ம பாறைகளோட அடியில பார்த்தாகணும். எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க. இது உண்மையான கல் இல்ல, இது புது கல். இத வக்ராசுரன் தான் வச்சிருப்பான். எப்படி சொல்றேன்னா, இதுக்கு கீழே புல்லு இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த கல் இங்கேயே இருந்ததுன்னா அதுக்கு கீழே எப்படி புல்லு முளைச்சிருக்கும்? சூரிய ஒளி இல்லாம புல்லால முளைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம கல்லுக்கு கீழே சூரிய ஒளிலாம் வர வாய்ப்பு இல்ல. சரியா சொன்ன லிட்டில் சிங்கம். சரி வா, எல்லா பாறைகளுக்கு அடியிலையும் பாத்துக்கலாம். கடத்திருச்சு. இதுக்கு கீழே மண்ணுதான் இருக்கு. உண்மையான கல்லு இதுதான். பாறைக்கு அடியில பாக்கலாங்கிற உன்னோட யோசனை சரியா இருக்கு. ரொம்ப பிரமாதம் லிட்டில் சிங்கம். லிட்டில் சிங்கம், அந்த பாறையை உடைக்க நீ தயாரா இருக்கியா? லிட்டில் ஹனுமான், இந்த கல்லை உடைச்சு அவனுங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். லிட்டில் சிங்கம், அவனோட பலவீனமே அவனோட எடைதான்.
அடே இங்க வாடா. ஊரை காக்கும் வீரன் இவன், வீரன் விளையாட்டான். ஊரை காக்கும் வீரன் இவன், வீரன் விளையாட்டான். லிட்டில் சிங்கம், இவனை நாம இப்ப காலி பண்ணலாம். பஞ்சாட்ட வீரன் விளையாட்டான். போலாமா லிட்டில் சிங்கம்? நான் உங்க பின்னாடியே வரேன், போங்க. மரங்கள் செடிகளுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நீ மறந்துடாத. அப்படின்னா வக்ராசுரனோட இந்த புதிர் பாதைக்கு உன்னை வரவேற்கிறேன் லிட்டில் சிங்கம். மறந்துடாத, இதோட மூளை முடுக்க விடாம எல்லாத்தையும் வக்ராசுரன் தான் வடிவமைச்சிருக்கான். ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஏதாவது ஒரு சதிய செஞ்சு வச்சிருப்பான். அதனால ஜாக்கிரதையா இரு. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த வக்ராசுர் என்ன பிளான் பண்ணாலும் என் நண்பர்களை நான் காப்பாத்துறது யாராலையும் தடுக்க முடியாது ஹனுமான். வக்ராசுரன் விரிச்சு வச்சிருக்க இந்த வலை உன்னோட பலத்தை மட்டும் இல்ல, புத்தியையும் கண்டிப்பா சோதிக்கும். சரி, இப்ப சொல்ல லிட்டில் சிங்கம், எது சரியான வழி? சொல்லு, ரைட்டா லெஃப்டா? வக்ராசுரன் விரிச்ச வலை ரெண்டு திசையிலுமே இருக்கும். ஆனா அந்த வக்ராசுரன் எந்த திசையில இருப்பா? சொல்லு லிட்டில் சிங்கம், சொல்லு. லிட்டில் ஹனுமான், தள்ளி போங்க. நீ மாட்டிக்கிறது தெரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த, என்ன மன்னிச்சிடு. மரம் செடி எல்லாம் இயற்கையுடைய அங்கம். அந்த இயற்கையை தப்பா பயன்படுத்துறவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதானே தீரணும். இந்த வேர்கள் கூட உன்கிட்ட பாடம் கத்துக்கணும்னு நினைக்குதுங்க போல இருக்கு லிட்டில் சிங்கம். உங்க விருப்பப்படியே செய்யறா ஹனுமான். லிட்டில் சிங்கம், சில நேரம் உன் எதிரிகளை எதிர்க்க உன்னோட மிகப்பெரிய ஆயுதம் அதோட மிகப்பெரிய சக்தியா கூட இருக்கும். இத
இதத்தான் வினை விதைத்தவன் விதை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, காட்டுல இருக்க ஒவ்வொரு செடி கொடியும் ரொம்ப விசேஷமானது. நம்ம பாட்டுக்கு இந்த புதிர் பாதையில சுத்திக்கிட்டே இருக்கோமே. நம்மள சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். இதுதான் ஒரு வீரனோட வெற்றி தோல்விக்கு நடுவுல இருக்க இடைவெளிய நிர்ணயிக்குது. நம்ம எப்படியாவது லட்டு பப்ளி கிட்ட போயாகணும், என்ன நடந்தாலும் சரி. லிட்டில் சிங்கம், வக்ராசுரனை ஒரு வழி பண்ணணும்னா அவன் விரிச்சிருக்க இந்த வலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னதும் சரிதான் லிட்டில் ஹனுமான். இப்போ வேகத்தோட இல்ல, விவேகத்தோட வேலை செய்யணும். வக்ராசுரனோட எண்ணத்தை முறியடிக்கணும். அதையும் நாம அவனோட வழியிலேயே போய் அவனை அடிச்சாகணும். நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், மறுபடியும் நம்ம இந்த வழியில வரவே கூடாது. இன்னொரு பாடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ லிட்டில் சிங்கம். சில நேரத்துல வீரர்களுக்கு இன்னொன்னும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப புத்தியே இல்ல, பலத்தை பிரயோகிக்கிற நேரம் வந்துருச்சு. சில சதியெல்லாம் செயல்படுறதுக்கு முன்னாடியே ஒழிச்சு கட்டுறதுதான் புத்திசாலித்தனம் லிட்டில் சிங்கம். லிட்டில் ஹனுமான், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரியான நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுப்ப லிட்டில் சிங்கம். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி லிட்டில் ஹனுமான். ஆனா நம்ம முன்னாடி எப்படி போறது? இந்த மாதிரி ஒரு இடத்தோட என்னோட அழகான நினைவு சம்பந்தப்பட்டிருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மொத்த வானர சேனையும் ஒரு நீண்ட தூரத்தை கடக்க வேண்டியிருந்துச்சு. நாங்களும் அதை கடந்துட்டோம். அது எப்படின்னு தெரியுமா லிட்டில் சிங்கம்? ராமசேதுவால தானே? லிட்டில் சிங்கம், நம்ம சீக்கிரம் இங்க ஒரு பாலத்தை கட்டியே ஆகணும். தப்பிச்சோம். வக்ராசுரனோட இந்த புதிரான பாதையில நம்மளால எதையுமே நம்ப முடியாது. சரியா சொன்ன லிட்டில் ஹனுமான், என்ன கூட நீ நம்பிடாத. வக்ராசுரோட இந்த புதிரான பாதை ரொம்ப நல்லா இருக்கு. நான் செவத்துக்கு காது மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இதுக்கு கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கு. லிட்டில் சிங்கம், எனக்கு காது இருக்கு. அதே காதை வச்சுதான் நீ விடுகதையோட விடைய கண்டுபிடிக்கிறதுல பெரிய கில்லாடின்னு கேள்விப்பட்டேன். இங்கிருந்து முன்னேறி போகணும்னா நீ எனக்கான விடுகதைக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்ன? நல்லா யோசிச்சு சொல்லணும். தப்பா சொன்ன உன்னால இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மறந்துடாது, இது வக்ராசுரனோட புதிரான பாதை. கண்ணுல பாக்குற மாதிரியே இருக்காது. நான் லட்டுவையும் பப்ளியையும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ரொம்ப பிரமாதமான பதில் லிட்டில் சிங்கம். சில நேரத்துல ஜெயிக்கிறதுக்காக ஆபத்துக்களை எதிர்கொண்டுதான் ஆகணும். அதுவும் குறிப்பா நம்மளோட நண்பர்கள் ஆபத்துல இருக்கும்போது. என்ன வேணுமோ கேளு. நான் இப்ப கேட்கிற பொருளோட பேரை சொல்லு. அத நெருப்பாலையும் எரிக்க முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் வெட்ட முடியாது. அதோட இது எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா யாராலையும் இதை இழக்க முடியாது.
ஆ, இது என்ன புதுசா இருக்கு? நெருப்பாலையும் எரிக்க முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் வெட்ட முடியாதா? எல்லாருக்கிட்டையும் இருக்கு, ஆனா தொலைக்க முடியாதா? ஆ? யோசி லிட்டில் சிங்கம் யோசி. லிட்டில் ஹனுமான், உதவி செய்ய முடியுமா? ஆஹா, கேள்வி கேட்டது லிட்டில் சிங்கத்துக்கிட்ட, அதனால லிட்டில் சிங்க தான் பதில் சொல்லி ஆகணும். என்னப்பா இது? நெருப்பாலையும் எரிக்க முடியாது, கத்தியாலையும் வெட்ட முடியாதா? தொலைக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு. நீ விடுகதைய கவனி, அது வரைக்கும் நான் இவனை கவனிச்சுக்கிறேன். நெருப்பாலையும் எரிக்க முடியாது, யாராலையும் வெட்டவும் முடியாது, எல்லார் கையிலயும் இருக்கும், அதை தொலைக்க முடியாது. நிழல். இதுக்கான ஆன்சர் நிழல். ரொம்ப பிரமாதம். எனக்கு என் பதில் கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு உன்னுடைய அவசியமே இல்ல. என்ன துரோகம்? தேங்க்யூ லிட்டில் ஹனுமான். நாம எங்க இருக்கோம்? நாம வக்ராசுரனுடைய அரண்மனையில இருக்கோம். லட்டு பப்ளி இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல. லிட்டில் ஹனுமான், லிட்டில் சிங்கம், ஏன் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க? நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இவ்வளவு தூரம் வழியை கண்டுபிடிச்சு வர கஷ்டமான ஒண்ணு இல்லையே. இதுக்கப்புறம் கஷ்டம் முழுக்க உனக்குதான். லட்டுவும் பப்ளி எங்க? லிட்டில் சிங்கம், எங்களை காப்பாத்து. லட்டு, பப்ளி. இது என்ன உன் பாட்டி வீடு நினைச்சியா? சிரிச்சு சந்தோஷமா வந்துட்டு போகும்போது உன் நண்பர்களை கூட்டிட்டு போறதுக்கு. உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு வக்ராசுரா. வக்ராசுரா, உன்னோட பகை என்னோட தான். இந்த குழந்தைங்களை கேடயமா வச்சு யுத்தம் செய்யறதெல்லாம் உன்ன மாதிரி ஒரு மாவீரனுக்கு அழகா சொல்லு. லிட்டில் ஹனுமான், நான் போர் வீரன் இல்ல, விளையாட்டு வீரன். ஆனா இன்னும் உனக்கு என்னுடைய முழு விளையாட்டு புரியவே இல்ல. சரி பரவாயில்ல, உனக்கு யுத்தத்துல இவ்வளவு ஆர்வம் இருக்கிறதுனால வா, நாம யுத்தம் செய்யலாம், வா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்ல. நீ எந்த வக்ராசுரனோட யுத்தம் செய்ய விரும்புற லிட்டில் ஹனுமான்? இவனுடையா இல்ல இவனுடையா? ஒருவேளை இவனோட இல்ல இவங்க எல்லாரோடையும் நீ சண்டை போடுறியா? ஹனுமான், அவனுக்கு புரிய வைக்க எனக்கு உத்தரவு தாங்க. சிங்கத்து முன்னாடி கொசு 10 இருந்தாலும் சரி, எப்பவும் சிங்கத்து முன்னாடி கொசு வெறும் கொசு தான். நான் உனக்கு துணையா இருக்கேன் லிட்டில் சிங்கம். என்ன ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு லிட்டில் சிங்கம். என் ஆட்டத்தை நீ இன்னும் பார்க்கவே இல்ல கண்ணா. அப்படின்னா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்க? ஓ சக்திய காட்டு. இந்த வாங்க. போதுமா, இன்னும் வேணுமா? நீ ரொம்ப வேகமா இருக்க லிட்டில் சிங்கம். ஒருவேளை லிட்டில் ஹனுமான் அவனுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கும் சொல்லி கொடுக்கறானோ? ஆனா நான் இவனுக்கு என்ன கத்து கொடுத்திருக்கேன் தெரியுமா? அதுக்கான பதில நான் சொல்றேன். நீ எண்ணிக்கையில வேணா இவ்ளோ அதிகமா இருக்கலாம் வக்ராசுரா, ஆனா எங்களோட சக்தி எங்க நல்லதுலதான் இருக்கு. நன்மை தீமைக்கான யுத்தத்துல எப்பவும் நன்மைதான் ஜெயிக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ, இல்லையா லிட்டில் சிங்கம்? அற்புதமா இருக்க லிட்டில் ஹனுமான். இவங்களை நசுக்கி போட நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நசுக்கி போட்டுருங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும்.
அவங்களை எப்படி நசுக்கிறேன்னு இப்ப பாரு லிட்டில் சிங்கம். லிட்டில் சிங்கம், சீக்கிரம் லட்டு பப்ளிய விடுவிச்சிடு. சீக்கிரம் போ. லிட்டில் ஹனுமான். சதுரங்கத்துல எதிரி நம்மளை விட ரொம்ப சக்திசாலியா இருந்தா அவனுடைய சக்திகளுக்கு பட்ஜெட் போட்டாகணும். ஆனா இந்த விஷயம் உன்னுடைய லிட்டில் ஹனுமானுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அதுவும் உன்னை என்கிட்ட தனியா விடுறதுக்கு முன்னாடி. ஹனுமான் எதுக்காக என்ன தனியா விட்டாருன்னு தெரியுமா? ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் ஒருத்தனே போது வக்ராசூர். லிட்டில் சிங்கம் உன்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ ரொம்ப ஓவரா பேசுற லிட்டில் சிங்கம். எதிரிகளை மொத்தமா அழிக்க எங்க கிட்ட இன்னொரு வழியும் இருக்கு வக்ராசுரா. எதிரியோட கவனத்தை திசை திருப்புறது. நீ ரொம்ப சரியா சொன்ன லிட்டில் ஹனுமான். என்னோட விரோதம் உன் கூடதான். நான் ஒரு நிமிஷம் கூட சும்மா விட மாட்டேன். தேங்க்யூ லிட்டில் ஹனுமான். லிட்டில் ஹனுமான், நான் லட்டுவையும் பப்ளியையும் காப்பாத்த போறேன். நீங்க இங்க இருக்கவங்களே சமாளிச்சுக்கோங்க. இப்பவாது தோல்வியை ஒத்துக்கோ வக்ராசுரா. உன்னோட கடைசி பகடக்காய் கூட இப்ப இல்ல. ஆனா நீ அடிக்கடி ஒரு விஷயத்தை மறந்து போற லிட்டில் ஹனுமான். இந்த விளையாட்டு என்னுடையது. அது எப்ப முடியும் தெரியுமா? நான் நினைக்கும் போது. ஓஹோ, நீ கண்ணை திறந்து வச்சுட்டு கூட கனவு காண்பியா வக்ராசுரா? ஒரு வழியா நீங்க ரெண்டு பேரும் என் வலையில சிக்கிட்டீங்க. லிட்டில் ஹனுமான், லிட்டில் சிங்கம். லட்டுவும் பப்ளியும் உங்க ரெண்டு பேரும் இங்க வர வைக்கிறதுக்கான ஒரு கருவிதான். அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் தானா வந்து என் வலையில சிக்கிட்டீங்க. கிடைச்சிருச்சுங்க ஐயா, கிடைச்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. லிட்டில் ஹனுமான், அமிர்த கலசத்தை அடைய நமக்கு வரைபடத்தை தவிர வேற ஒரு விஷயமும் தேவைப்படும். ஞாபகம் இருக்குல்ல? தேவதாது, அது இல்லாம அமிர்த கலசம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இப்ப அதுவும் என்கிட்ட இருக்கு. கொண்டா. இது உனக்கு எங்க கிடைச்சது? இது சாத்தியமே இல்ல வக்ராசுரா. என்னோட கதைய குபேர தேவனே செஞ்சாரு. நான் அந்த குபேர தேவனை கைது செஞ்சு இந்த புதிர் பாதையை நான் தான் அவரை பண்ண வச்சேன். அப்பதான் உன் கதையில இருக்கிற தேவதாதுவை என்னால அடைய முடியும். என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஐயா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பன்னா அந்த புது பாதை இல்ல, தேவதாத்துவ சேகரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அமிர்த கலசம் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது.
வக்ராசுரன் இப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா லிட்டில் ஹனுமான்? ஆனா நீங்க ஏன் அதை தடுக்க முயற்சி பண்ணவே இல்ல? லிட்டில் சிங்கம், எதிரிக்கு அப்பப்போ நான் ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி தோணணும். அதத்தான் நானும் செஞ்சேன். ஏன்னா விதியோட சட்டப்படி நமக்கு வக்ராசுரனை அழிக்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு இது கிடையாது. வாய்ப்பா? என்ன வாய்ப்பு? சரியான நேரம் வரும்போது அப்ப உனக்கு புரியும். முதல்ல வா, லட்டும் பப்ளியையும் நல்லபடியா மிர்ச்சி நகரத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வக்ராசுரனை தடுக்கவும் போகணும்ல. நாம அமிர்த கலசத்தை ரொம்ப நெருங்கிட்டோம் ஐயா. ஆமா கப்டி, 1000 வருஷமா சதுரங்க விளையாட்டுல திறமசாலியா இருக்கிறதுக்கான பலனை பார்த்தல. இப்ப அந்த அமிர்த கலசைய கைக்கு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நான் எந்த சதியும் செய்யாம எல்லா விளையாட்டுலயும் ஜெயிச்சிடுவேன். ஆனா ஐயா, நான் நினைச்சதை விட அந்த லிட்டில் சிங்கமும் அந்த லிட்டில் அனுமானும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க. ஒருவேளை அவங்க நம்ம வழியில குறுக்க வந்துட்டா என்ன பண்றது? ஏடாகுடமான எதிரிங்க கிட்ட ஏடாகுடமா தான் சண்டை போடணும். இவங்க அவங்கள தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா கடைசியில அவங்கள ஜெயிக்க போறது நான் தான். என்ன அமிர்த கலசம் கைக்கு கிடைச்சிட்டா போதும். அந்த வக்ராசுரன் காப்டியும் இங்க வந்திருப்பாங்களா லிட்டில் ஹனுமான்? அமிர்த கலச வரைபடம் அவங்களை இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அமிர்த் கலசம் இங்க இருக்கா? அந்த வரைபடம் தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த வரைபடம் தான் அவங்களை அங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கும். வக்ராசுரன் கண்டிப்பா இங்க வந்திருக்கான். அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அங்க பாருங்க, அவனோட சங்கு மங்கு மட்டும் இல்ல, தங்கு பங்குவும் இருக்காங்க. லிட்டில் சிங்கம், ஒருவேளை நீ கவனமா இன்னைக்கு நான் சொன்னதை எல்லாம் கேட்டிருந்தீன்னா நீ எப்போ என்ன செய்யணுங்கிறது சரியான நேரம் வரும்போது உனக்கே தானா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இந்த 4 பேரோட கதையை சீக்கிரம் முடிச்சாகணும். எதுக்கு யுத்தத்தை செஞ்சுக்கிட்ட? தோல்வியை ஒத்துக்கங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. நாங்க அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருவோம். லிட்டில் ஹனுமான், உங்க பின்னாடி பாருங்க. சீக்கிரமா இவங்களை தடுக்கலன்னா வக்ராசுரனை அதுக்கப்புறம் தடுக்கவே முடியாது. லிட்டில் சிங்கம், இப்போ உன்னுடைய அழிவு ரொம்ப நெருங்கிடுச்சு. என் கதை எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கதை என் கையால முடிய போகுதுன்னு தெரியும்.
அட என்னப்பா உனக்கு குறி வச்சு தாக்க கூட தெரியல. அட நீ பலசாலியா இருப்பன்னு நினைச்ச, ஆனா சிங்கத்தை விட பலம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்ப இவங்களோட கதைய முடிச்சே ஆகணும். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. பஞ்சாட்ட இவன் கையாதான் லிட்சிங்கர். எனக்கு தெரிஞ்ச லிட்டில் அனுமான் அந்த வக்ராசுரை தடுக்கிறதுக்காக மலை உச்சிக்கு போயிருப்பாரு. நானும் சீக்கிரம் அங்க போறேன். லிட்டில் அனுமான், லிட்டில் அனுமான், லிட்டில் அனுமான், லிட்டில் அனுமான். வக்ராசுரனின் தந்திரங்கள் எபிசோட் 3. இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சாகணும். இங்க உயரம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படியே என்னால ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? இத நான் போடிச்சிட்டேன். அட இப்ப இது என்ன பண்ணிட்டு இருக்கு? நன்றி எல்லாம் சொல்ல மாட்டியா லிட்டில் சிங்கம்? ஐயா இன்னைக்கு என் மேல ரொம்ப சந்தோஷப்படுவாரு. முயற்சி பண்ணு, இன்னும் பண்ணு. உன் சக்தி எவ்வளவுன்னு நான் பார்க்கணும் இல்ல? ஆனா ஒரு சிங்கம் எப்பவும் தோல்வியை ஒத்துக்காது. நீ தப்பிக்க மாட்ட. அதையும் பார்க்கலாம். யாரு தப்பிக்கிறா, யாரு குழந்தை மாதிரி உட்காந்து அழ போறான்னு. அழ போறது நீதான். இங்க பாப்பா வா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
இப்ப என்ன பண்ணுவ? இந்த கட்டியோட தாக்குதல் வீணாவே போகாது. தட்டுங்க தட்டுங்க எல்லாரும் கைகளை. ஐயா அங்க லிட்டில் ஹனுமானுடைய கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப உன்னை அங்க கூட்டிட்டு போனா எசமா அள்ளி தெளிப்பாரு. அதுக்கப்புறம் உன் கதி அதோ கதிதான். கண்ணா நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ணு, ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கான அர்த்தம் கப்டி என்ன வக்ராசுரன் கிட்ட கூட்டிட்டு போவான். இதான் சரியான வாய்ப்பு. உண்மையான ஒருத்தனை பார்த்து அவனை அழிச்சிடலாம். உன் கதை முடிய போகுதுன்னு யோசிக்கிறியா லிட்டில் சிங்கம்? இல்ல இல்ல, என்ன விட்டுடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன எங்கேயும் கூட்டிட்டு போகாத. என்ன விட்டுடு. பயந்துட்டியா கண்ணா? விட மாட்டேன். நீ என் கூட வந்துதான் தீரணும். அதோட உன் கதையை இன்னைக்கு நான் முடிச்சே ஆகணும். வக்ராசுரா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். திடீர்னு என் முன்னாடி வந்து நிப்பான். என்ன ஆச்சரியப்படுத்திட்டு தான் அவனே நினைச்சுப்பான். ஓ வந்துட்டியா? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். வா வா வா, 2 கை பாத்துடுறேன். லிட்டில் ஹனுமான் வந்துட்டால, இனி உன்னால எங்கேயும் போக முடியாது. என்னையா தேடுற வக்ராசுரா? அடடடடா. சரி மறுபடியும் முயற்சி பண்ணு. லிட்டில் ஹனுமான் இந்த வாங்கிக்கோ. அதுக்குள்ள களைச்சு போயிட்டியா வக்ராசுரா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இந்தா. இவ்ளோ பெருசா இருக்கியே, இன்னுமா நீ ஸ்னோ ஃபைட் பண்ண கத்துக்கல? இரு நானே சொல்லி தரேன். அடடடடடடா, இங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க. ஆனா உழைப்பு மட்டும் இல்ல, புத்தியும் தேவைப்படும் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு.
வக்ராசுர உனக்கு வெறும் பலத்தை மட்டும்தான் உபயோகிக்க கத்து கொடுத்திருக்கான் போல இருக்கு. புத்தி இல்லன்னு நினைக்கிறேன். போலி எல்லாமே போலிதானே? ஏன் வர ரொம்ப லேட் பண்ணிட்ட உண்மையான வக்ராசுரனே? ரொம்ப பிரமாதம் லிட்டில் ஹனுமான். நீ நான் உருவாக்குன எல்லா தடையும் கடந்து வந்துட்ட. நீ இதையா தடைகள்னு சொல்ற? ஆனாலும் உன் கூட எனக்கு போட்டி போட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒன்ன மாதிரி ஒரு தகுதியான விரோதி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான். உன்னால மறக்க முடியாது. யுத்தம் முடியறதுக்கு முன்னாடியே உன்னோட வெற்றியை எதுக்காக கொண்டாடுற வக்ராசுரா? எந்த ஒரு வீரன் யுத்தத்துக்கு தயாரா இல்லையோ அவனை ஒரு உண்மையான வீரன் தாக்கவே மாட்டான். எப்படி இருந்தாலும் அத உன்னால என்னைக்குமே அடைய முடியாது. ஆமா, இங்க பாருங்க, வந்துட்டு அவங்க லிட்டில் பொம்மை. லிட்டில் ஹனுமான், லிட்டில் சிங்கம், லிட்டில் ஹனுமான், இன்னும் நீங்க எனக்காக கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேதான் சுவாரஸ்யமே. ஏன்னா நீ வந்துட்டிய லிட்டில் சிங்கம். லிட்டில் சிங்கம்மா இப்பவே போக விடு. உன்னுடைய நண்பன் தானே, நீ அவனை காப்பாத்திக்கோ. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உங்க ரெண்டு பேருடைய நான் எத்தனை நேரம் விளையாடுறது? என் அமிர்த கலசம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் இந்த பக்ராசுர தோல்வி இல்லாத அமரநிலை அடைவா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஐயா, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. தன்னுடைய பரம நண்பனான லிட்டில் சிங்கத்தை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு இவர் எப்படி அங்க போய் சேருவாரு? லிட்டில் ஹனுமான், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் அந்த பக்ராசுரனை தடுத்து நிறுத்துங்க. போங்க. இன்னும் ரொம்ப நேரம்லாம் இல்ல. லிட்டில் சிங்கம்க்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட எனக்கான வழி அங்க இருக்கு. பாக்க அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்க கப்பி. லிட்டில் சிங்கம், ஹனுமான், நீங்களும் நானும் இருக்கும்போது இப்படி நடக்குமா? அதத்தான் நானும் சொல்றேன். ஜெயிக்கிறதுக்கு அப்பப்ப தோத்துதான் ஆகணும். அதோட தப்பிக்கிறதுக்கு கீழே விழுந்துதான் ஆகணும். சரி வாங்க, நம்ம போய் ஒருத்தரை தடுக்கணும்ல.
வக்ராசுரன் அவன் எங்க போனா? இங்க அமிர்த கலசத்துடைய எஜமான் வக்ராசுரன் இங்க இருக்கா. ஏதாவது பண்ணுங்க லிட்டில் ஹனுமான், இல்லனா அந்த பக்ராசுர் இங்க. தோல்வி இல்லாத அமர நிலை அடைஞ்சிடுவா. இப்ப நான் என்ன செய்யறது லிட்டில் சிங்கம்? என்கிட்டயும் இப்ப எந்த பிளானும் இல்ல. உண்மையிலேயே இந்த பிரம்மாண்டத்துல வக்ராசுரனை விட சிறந்த சதுரங்க விளையாட்டு வீரன் யாருமே இல்ல. அதோட அதுக்கான ஆதாரம் இதோ. நான் இங்க நல்லா இருக்க லிட்டில் ஹனுமான், நீங்க பக்ராசுரனை கவனிச்சுக்கோங்க. மறந்துட்டியா லிட்டில் ஹனுமான்? நான் செய்யற ஒவ்வொரு சதிக்கு பின்னாடி இன்னொரு 4 சதி இருக்கும். உண்மையிலேயே உன்கிட்ட மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு சதிதான் வக்ராசுரா. இதையெல்லாம் நீ முன்னாடியே செஞ்சு பல முறை தோத்திருக்க. ஆனா இந்த முறை உன்னுடைய புத்திசாலித்தனம் வேலை செய்யாது. உன் லிட்டில் சிங்கத்தை நீ காப்பாத்தணும்னா நீ உன்னுடைய மொத்த சக்திகளையும் என்கிட்ட ஒப்படைச்சாகணும். இதுதான் என்னுடைய கடைசி சதி. இதுக்கப்புறம் எனக்கு எந்த சதியும் தேவைப்படாது. உன்கிட்ட உன் சக்தி இல்லாம என்னுடைய வழியில இனிமே உன்னால குறுக்கிடவே முடியாது லிட்டில் ஹனுமான். இல்ல, அப்படி மட்டும் பண்ணாதீங்க லிட்டில் ஹனுமான். நம்ம ஏதாவது பண்ணி அவன் கையில இருக்க அமிர்தத்தை வாங்கியே ஆகணும். நான் இத செஞ்சுதான் ஆகணும் லிட்டில் சிங்கம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் விதியின் விளையாட்டு. என்ன இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிட்டாரு உன்னுடைய லிட்டில் ஹனுமான்? நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோ லிட்டில் சிங்கம். அதனாலதான் நான் சொல்றேன், ஜெயிக்கிறதுக்கு அப்பப்ப தோத்தாகணும், அதோட தப்பிக்கிறதுக்கு கீழே விழுந்தாகணும். இனிமே என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அதுவும் குறிப்பா ஒன்னால தடுக்கவே முடியாது. இனிமே நமக்கு லிட்டில் சிங்கமோட அவசியமே இல்ல. அடடடா, லிட்டில் சிங்கம் சுதந்திரமாயிட்டானா? சிங்கம் தனியாதான் போராடும், தனியாலாவே ஜெயிக்கும். சில நேரத்துல தப்பிக்க கீழே விழுந்துதான் ஆகணும். ஜெய் ஹனுமான். ஒரு சாதாரண செடியா? என்னுடைய அமிர்தம் எங்க எங்க? நான் தான் சொன்னேன்ல, காட்டுல இருக்க ஒவ்வொரு செடி கொடியும் ரொம்ப விசேஷமானது. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல கவனமா ஞாபகம் வச்சுக்கோ லிட்டில் சிங்கம். என்ன அது? இவன் எப்படி தப்பிச்சான்? அமிர்த கலசமா? வாய்ப்பே இல்ல. உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயம் எப்பவுமே சாதாரணமானதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட பலவீனம் கூட இதுதான். உன்னோட எதிரிகளை நீ எப்பவுமே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல கப்டி, அவனை தடுத்து நிறுத்து.
இததான் சொல்லுவாங்க கைக்கு வந்தது பாய் கட்டலன்னு. இல்ல இல்ல என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் கையில கடிச்ச செடி இருக்கே, அது ஒண்ணும் அமிர்தம் இல்ல. ஆனா அந்த செடி ரொம்ப சாதாரணமானதுதான், லிட்டில் சிங்கம் மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானப்பா கெத்தா நின்னுகிட்டு இருந்த வக்ராசுரா. உன்ன மாதிரி காமெடி பீஸ் வில்லனுங்க கிட்ட எல்லாம் எங்க லிட்டில் ஹனுமான் மாதிரி இருக்க ஹீரோஸ் எல்லாம் தோத்துருவாங்களா என்ன? சான்ஸே இல்ல. லிட்டில் ஹனுமான் அப்பவே சொன்னாரு, நான் இத செஞ்சுதான் ஆகணும் லிட்டில் சிங்கம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் விதியின் விளையாட்டு. ஹனுமான், உனக்கு தெரிஞ்சிருக்கணும், வக்ராசுர தனியா இருந்தாலும் தனியா கிடையாது. லிட்டில் ஹனுமான் அப்புறம் லிட்டில் சிங்கம்க்கெல்லாம் பெரிய போர் நடந்தாலே அது குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கும் வக்ராசுரா. என்ன? அவங்க ரெண்டு பேர் கதையும் முடிச்சிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அடி நல்லா விழப்பது போல இருக்கே. ஆமா, சூப்பரா மட்டும் இல்ல, அதிரடியாவும் இருக்கும். இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல எல்லாம் அட்டாக் பண்ணீங்கன்னா எனக்கு தூக்கம் தான்ப்பா வரும். கொஞ்சம் காஜு கத்திரி சாப்பிட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசவா? என்ன சொல்றீங்க? எனக்கு வலிக்குது. எதுக்காக நீ இப்ப சிரிச்ச? எங்க பலத்தை இப்ப காட்டுறேன். இப்ப நான் உன்னை விட மாட்டேன்.
அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்பா, இல்லனா பெரிய பிரச்சனை வரும். உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடி வச்சிருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இவங்களை தோக்கடிச்சிட்டா என்ன தோக்கடிச்ச மாதிரினா? இல்ல, நான் உன்னை தேவையில்லாம டயலாக் பேசாதப்பா. உன் பின்னாடி பாரு, பின்னாடி பாருடா. உன் பின்னாடி யாரு இருக்கான்னு பாரு. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, கண்ணாடி வீட்டுல இருக்கிறவங்க இன்னொருத்தங்க வீட்டு மேல கல்ல எரிய கூடாதுன்னு. லிட்டில் ஹனுமான், சண்டை போடுங்க, அவங்கள தோக்கடிங்க. இது என்ன பண்றீங்க? நல்லா தான் குறி வைக்கிற. போதும், விளையாடினது எல்லாம் போதும். பக்ராசுரா, இப்போ நீ தனி மரம் தானே? அந்த பக்ராசுரனோட சேனை எங்க? இப்ப என் கண்ணுக்கு வெறும் ஒருத்த மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹனுமான் எப்பவுமே உன்னை விட உயர்ந்தவரா தான் இருப்பாரு பக்ராசுரா. நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிறத முதல்ல தள்ளிவிடு. ஒரு உண்மையான போராளி அவனோட தோல்வி வந்த உடனே கண்டிப்பா அவனோட தோல்வியை ஒத்துப்பான். உனக்கு அது தெரியுமா? நீ தப்பா சொல்ற லிட்டில் சிங்கம். ஒரு நல்ல விளையாட்டு வீரர் என்னைக்குமே தோக்க மாட்டான். நீங்க வேணா என்ன ஒரு முறை ஏமாத்தலாம், ஆனா அடிக்கடி முடியாது. ஆனா இந்த வாட்டி நான் எதை எடுக்க வந்தனோ அதை நான் எடுத்தே தீருவேன்.
ஓ பக்ராசுரா, இப்போதான் உன் கோவம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்ப உன்னோட யோசனை உறுதிதான் இல்ல? ஆனா கொஞ்சம் பாத்து, இது தேவலோகத்தோட அற்புத பூமி. இந்த புனிதமான பூமிக்கு சேதமாயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு என்னோட சக்திகள் கூட சாதாரணமானதா ஆகலாம். இப்ப நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல, என் கூட வா. என் கண்ணுல மண்ண தூளான்னு அவங்க 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அமிர்த கலசத்தை அடைஞ்சே தீருவேன். எங்க அமிர்த கலசம் எங்க? வரைபடத்தை வச்சு பார்க்கும்போது அது இங்கதானே இருக்கணும். எங்க? இப்ப நான் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். என்னப்பா நீ இப்படி இருக்க? ஒரு சின்ன மரத்துக்கிட்ட உன்னோட வீரத்தை காட்டுற? நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்துட்டீங்களா? என்னை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களாலையும் முடியாது. அட பொறுமையா இருப்பா, பொறுமையா இரு. நீ மொத்த பட்டாசையும் இப்பயே காலி பண்ணிட்டேன்னா உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன விளையாடுறது? அதுக்கும் கொஞ்சம் எடுத்து வைப்பா. நீ என்ன திசை திருப்ப முயற்சி பண்ற லிட்டில் சிங்கம்? நான் அமிர்த கலசத்தை அடைஞ்சே தீருவேன். ஒரே ஒரு முறை அந்த அமிர்த கலசம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க 2 பேருடைய சிரிப்பும் சாம்பலா மாறிடும். எவ்வளவு தூரம் தான் ஓடுவ வக்ராசுரா? தோல்வியே ஒத்துக்கும். நீங்க 2 பேரும் என் பின்னாடி வரதை நிறுத்த மாட்டீங்களா? இல்லனா என்ன பண்ணுவ? ஆனா உன் கூட விளையாடுறதுல ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. உனக்கு ஜாலியா இருக்கா? உண்மையான ஜாலி எப்படி இருக்கும் இப்ப காட்டு. இப்ப தப்பிச்சு காட்டு லிட்டில் சிங்கம். பாத்தியா, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல வக்ராசுரா. இப்ப நான் உன்னை அடிச்சு பறக்க விடுறேன் பாரு. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாரா, இவன் மறுபடியும் அடி வாங்க எழுந்திருச்சு நிக்கிறான். இவன் திருந்த மாட்டான் லிட்டில் சிங்கம். முட்டாள் பசங்களா, என்னுடைய உண்மையான சக்தியை நீங்க பார்த்ததில்ல. அப்படியா? அதையும் காட்டு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். என்ன லிட்டில் ஹனுமான்? என் உண்மையான சக்தியை இப்ப காட்டுறேன். எப்பா இத முன்னாடியே காமிச்சிட்டப்பா. உன்னோட ஆட்டத்தை இன்னியோட நான் முடிச்சு வைக்கிறேன் வக்ராசுரா.
லிட்டில் சிங்கம். ரொம்ப நன்றி லிட்டில் ஹனுமான். நீ ஓகே தானே லிட்டில் சிங்கம்? நமக்கு என்ன ராஜா மாதிரி வாழ்க்கை சும்மா தங்கமால இருக்கு. லிட்டில் சிங்கம், இது எல்லாமே நீ செஞ்ச தப்புதான். அதான் சொல்லுவாங்கல்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. தப்பு. சிங்கத்தோட கர்ஜனையில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். நான் அமிர்த கலசத்தை அடைஞ்சே தீருவேன். ஆனா அமிர்த கலசம் தான் இங்கே இல்லையே. என்ன? வக்ராசுரா லிட்டில் ஹனுமான் எப்பவுமே 1 இல்ல 2 இல்ல 4 அடி முன்னாடி இருப்பாரு. லிட்டில் ஹனுமான், நீங்க முன்னாடியே வரைபடத்தை மாத்திட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வக்ராசுரனை போக விடல? இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? லிட்டில் சிங்கம், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதெல்லாம் விதியின் விளையாட்டுன்னு நான் தான் சொன்னேன்ல. வரப்போற கஷ்டத்தை நம்மளால மாத்த முடியாது, ஆனா அதை எதிர்கொள்ள நாம தயாராகலாம். வரைபடத்தை மாத்துறதுனால வக்ராசுரனோட திட்டம்லாம் எதுவும் மாறாது. அவன் கலசத்தை அடைய முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பான். அப்படின்னா நீங்க வக்ராசுரனை தடுக்கிறதுக்காக தான் இவ்ளோ பண்ணிருக்கீங்க, அப்படிதானே ஹனுமான்? என்ன? அப்படின்னா அந்த இடத்துல அமிர்த கலசம் இல்லவே இல்லையா? நான் அப்ப சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேனா? ஆமா வக்ராசுரா, அப்புறம் நான் ஒரு இலைய சாப்பிடுறத நீ பார்த்தல்ல, அதுவும் வேற ஒரு விஷயம் தான். ஆனா அதுதான் உன்னை அடிச்சு உதைக்க எனக்கு உதவியா இருந்தது. ஜெய் ஹனுமான். நான் சொன்ன ஒவ்வொரு புதிரையுமே லிட்டில் சிங்கம் அவனோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சான். அதனாலதான் வக்ராசுரனை தோக்கடிக்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் லிட்டில் ஹனுமான். நீங்க என் கூட இருந்ததுனாலதான் நான் ஒரு தைரியமான யோதாவா மாறி இருக்கேன். ஐ சூப்பர். நீங்க உண்மையிலேயே படு ஸ்மார்ட் தான் சார். இது எப்பவோ எனக்கு தெரியுமே. அப்புறம் நீங்க எனக்கு சக்தி கொடுக்கலனா என்னால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப அது என்னை விட்டு போக போகுது. அந்த சக்தி வாய்ந்த செடியுடைய தாக்கம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அமிர்த கலசத்துக்காக எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான் இவன். பலார்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோ. இப்ப நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. இந்த முறை வரைபடத்தை நான் வேற ஒரு இடத்துல மறைச்சு வைப்பேன். அங்க இருந்து அதால வெளியே வரவே முடியாது. அதோட இவங்க 2 பேரும் தான். ஆனா இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல மட்டும் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. நீ சொன்ன இடத்துக்கு போலாமா பப்ளி?